ஓகே. ஸோ இவ்வளோ 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 அப்ளிகேஷன்ஸ், இவ்வளோ ஃபேசினேட்டிங் வேர்ல்டு தான் நானோ வேர்ல்டு. இவ்வளோ நம்ம என்ன எதில் நினச்சாலும் அப்ளை பண்ணலாம். அதுதான் அவ்வளோ ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் இஸ் நானோ. ஒரு ஸ்மால் இஸ் பவர்ஃபுல் சொன்னால் பார்த்தீங்களா, சின்ன சின்ன விஷயம், சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸ் தான், பட் இட் கேன் மேக் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ். நினச்சி பாருங்கள், ஒரு ஃப்யூச்சரில் வந்து நம்ம வீட்டில் ஒரு கோடு போட்டு வயரிங்கே இல்லாமல் ஜஸ்ட் ஒரு லைன் மட்டும் போட்டால் போதும், அது மூலமாக நம்ம வீட்டில் லைட் எரியும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து லேபுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை ஒரு டெஸ்டிங் லேபுக்கு போக தேவையில்லை. உங்களுக்கு ஏதாவது டிசீஸ் இருக்கா, உங்கள் பாடியில் ஏதாவது மால் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சின்ன சென்சார் யூஸ் பண்ணி நீங்களே உங்கள் மூச்சு காற்று யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். எவ்வளோ எவ்வளோ ஈஸியாக இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ நம்ம அங்கேயும் அங்கேயும் அலைய தேவையில்லை, வயசானவங்களாம் போக முடியாது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி சென்சார்ஸு. அப்புறம் இந்த ஸ்டெயின் ஃப்ரீ ஷர்ட்ஸு நினச்சி பாருங்கள், ஸ்கூல் போகும்போது ஒரு எத்தனை ஷர்ட் டெய்லி அம்மா துவைச்சி போடணும், இல்லைன்னா வாரம் துவைச்சி போடணும், எவ்வளோ அயன் பண்ணணும், அது ஒரு பெரிய விஷயம். ஸோ இதெல்லாம் எதுவுமே இருக்காது, வாழ்க்கை ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னது வந்து ரொம்ப ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் தான். ஓகே. ஸோ ஓகே சார், இதெல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நான் படிக்கிறேன் சார், நானோ டெக்னாலஜி அண்ட் நானோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படிக்கிறேன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் நான் என்ன சார் ஆகலாம், அதுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிச்சிங்கன்னா யூ கேன் பிகம் சயின்டிஸ்ட். அதாவது உங்களுக்கு அந்த உள்ள படிக்கும்போது தெரிஞ்சு உங்களுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும்னு தெரிஞ்சிடும். ஸோ யூ கேன் பிகம் சயின்டிஸ்ட். அதுலேயும் ஸ்பெசிஃபிக் ஃபீல்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ எனக்கு என்விரான்மெண்ட் ரொம்ப இஷ்டம் சார், எனக்கு இந்த மாதிரி தண்ணி மாசுபடுறது, காற்று மாசுபடுறது, இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், அதெல்லாம் வந்து நான் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் நானோ பார்ட்டிகல் யூஸ் பண்ணி, நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட் சயின்டிஸ்ட் ஆகலாம் சார். எனக்கு வந்து மெடிசின்லாம் சார் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார், நான் வந்து மெடிக்கல் பக்கம் தான் சார் ஏதாச்சும் பண்ணோம் அப்படின்னா மெடிக்கல் சயின்டிஸ்டாக ஆகலாம். பயோமெடிக்கல் டிவைசஸ் கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி சென்சார்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கேன்சர் சென்சார்ஸ், அது மாதிரி கண்டுபிடிச்சி நீங்கள் ஏதாவது ப்ரூவ் பண்ணலாம். அப்புறம் ஃபுட் பேக்கேஜிங் என்ன, அப்புறமேட்டுக்கு ஸோ அதான். இந்த பக்கம் என்னன்னா ரிசர்ச்சர் ஆர் யூ கேன் பிகம் ப்ரொஃபஸர்ஸ். நல்ல ஒரு மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு ஒரு பிஹெச்டி முடிச்சா கேன் பிகம் ரிசர்ச்சர் ஆர் ப்ரொஃபஸர், ஆர் யூ கேன் ஆல்சோ பிகம் அன் இன்ஜினியர் இன் சம் நானோ டிவைஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா உங்களுக்கு பெயிண்டில் நானோ பார்ட்டிகல்ஸ் இது பண்ணுறாங்க, ஃபியூவல்ஸில், பேட்டரியில், சிப்பில், கம்ப்யூட்டரில், கண்ணாடியில், கார் கண்ணாடியில் நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் நானோ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு அப்படின்னு ஆயிடுச்சுன்னா அந்தந்த இண்டஸ்ட்ரீஸில் வந்து நானோ டெக்னாலஜி அண்ட் நானோ சயின்ஸ் படித்த இன்ஜினியர்ஸ்க்கு வந்து ரொம்ப வாண்டட் இருக்கும். ஸோ அங்கெல்லாம் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம் இன்ஜினியர்ஸாக. அப்புறம் மார்க்கெட்டிங். இப்போ எவ்வளோ நானோ டிவைசஸ் இருக்குது, அதெல்லாம் சேல் பண்ணுறதுக்கு டீலர்ஸ் மாதிரியோ நிறையா ஒர்க் பண்ணலாம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர்ஸ். இப்போ நீங்களே ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களே ஒரு ஸ்மெல் வராத சாக்ஸ் கண்டுபிடிக்கீங்க யூஸிங் நானோ டெக்னாலஜி. ஸோ அதை வந்து நீங்கள் பேட்டன்ட் வாங்கிட்டு நீங்கள் அதுக்கு ஒரு கம்பெனி ஆரம்பித்து நீங்களே இந்தியா ஃபுல்லாக, வேர்ல்டு ஃபுல்லாக சேல் பண்ணலாம். நினச்சி பாருங்கள், ஸ்மெல் வராத சாக்ஸை கண்டிப்பாக யாராச்சும் வாங்காமல் இருப்பாங்களா சொல்லுங்கள்? ஸோ ஒரு எஃபெக்டிவ் ஒரு சிக்னிஃபிகண்ட் இன்வென்ஷன் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக மார்க்கெட் பண்ண முடியும். ஒரு நானோ டெக்னாலஜியோ ஒரு எந்த ஒரு டெக்னாலஜியுமே நீங்கள் படித்து ஒரு கண்டுபிடிப்பை நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதை நீங்கள் பேரண்ட் பண்ணிவிட்டு அதை வச்சு மார்க்கெட் பண்ணலாம், உலகம் ஃபுல்லாக அதை விற்கலாம். ஓகே ஓகே சார், எனக்கு வந்து நானோ டெக்னாலஜிலாம் இஷ்டம் இருக்குது. பட் ஆனால் எனக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்குமே சார். எனக்கு அந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் சார். எனக்கு ஃபிசிக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார், எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும் சார். நானோ டெக்னாலஜி கோர்ஸ் எடுத்தால் அந்த ஃபிசிக்ஸோ கெமிஸ்ட்ரி என்னால் ஏதாவது பர்சியூ பண்ண முடியுமா சார்? இங்கிலீஷ் எனக்கு நல்லா வரும் சார், இங்கிலீஷ் யூஸ் பண்ண முடியுமா சார்? பயாலஜி எனக்கு பிடிக்கும் சார், ஆனால் நானோ எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் நான் படிச்சிருக்கேன் ஆல்ரெடி, எனக்கு கம்ப்யூட்டர் கோடிங் ரொம்ப பிடிக்கும் சார், அது நானோவில் வந்தால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? எனக்கு மேக்ஸ் நான் வந்து புளி சார், நான் மேக்ஸில் சென்டம் தான் சார் வாங்குவேன், இது எதாவது யூஸாக இருக்குமா சார்? எல்லாத்துக்கும் ஒரு ஆன்சர் வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து நானோ டெக்னாலஜிக்கு தனியாக பிரிக்கவே முடியாது. மூணுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் சின்ன வேரியேஷன்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஃபிசிக்ஸில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போய் நல்லா ஷைன் பண்ண முடியும். ஃபிசிக்ஸ் அண்ட் நானோ டெக்னாலஜி கம்பைண்டாக சொல்கிறாங்க. அப்புறமேட்டுக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து நீங்கள் போய் ஷைன் பண்ணலாம். அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபிசிக்கல் இன்ட்ராக்ஷன்ஸ் தானே ஃபிசிக்ஸு. ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸில் போனீங்கன்னா
ஒரு டையிங்க்கோ ஒரு ஸ்ட்ரெயின் ரெசிஸ்டன்ஸ்க்கோ இல்லைன்னா ஏசி மாதிரிலாம் ட்ரெஸ் ரெடி பண்ணுறாங்க. அதாவது அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் அந்த நானோ ஃபைபர் வந்து என்ன பண்ணால் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸோ இல்லை ஏரோ இல்லை ஏர் கண்டிஷன்லாம் வச்சு ட்ரெஸ் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்க டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கம்பெனி பண்ணி இது மாதிரி பண்ணலாம். அப்புறம் நானோ ரோபோட்டிக்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் எனக்கு வந்து கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ராங் சார். கெமிஸ்ட்ரியும் நானோ வந்து வச்சு எதாவது பண்ண முடியுமா சார்? ஓகே, கெமிஸ்ட்ரி இருக்கிறவங்களும் R&Dல ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் போய் ஷைன் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் போகலாம். இப்போ வந்து இருக்கிற வியாதிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியாதிகள் இருக்குது, புதுசாக வியாதிகள் வருது. ஆனால் அதுக்கு ஒரு ட்ரக்கு கண்டுபிடிக்காங்கன்னா அது ரொம்ப லேட் ஆகுது. ஸோ இது மாதிரி நானோ லெவலில் போயிட்டு நீங்கள் கெமிக்கல் மாடிஃபிகேஷன்ஸோ கெமிக்கல் பார்ட்டிகல்ஸோ இது மாதிரி ஏதாச்சும் கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் இது இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி காஸ்மெட்டிக்ஸில் வந்து நானோ ப்ராடக்ட் வந்துச்சு அது மாதிரி ஃபார்மாலையும் நானோ ப்ராடக்ட்ஸ் கூட சீக்கிரம் வந்துடும். நானோ லெவலில் ட்ரக்ஸ் ரெடி பண்ணுவாங்க. அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ், எனர்ஜி அண்ட் ஃபியூல்ஸ், இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் உங்களுக்கு வந்து ஸ்கோப் நிறையா இருக்குது. ஓகே சார், எனக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் ஓரளவுக்கு சுமாராக வரும் சார். பட் இங்கிலீஷ் வந்து ரொம்ப பிடிக்கும் சார். நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன் சார். நல்லா வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்கேன் சார். இங்கிலீஷ் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்னா கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் வந்து சயின்டிஃபிக் பப்ளிஷிங் சொல்லிட்டு ஒரு தனியாக அதுக்கு ஒரு பெரிய வேலைவாய்ப்பாக இருக்குது. நீங்கள் என்னென்னா நிறையா சயின்டிஸ்ட் வந்து நிறையா பேர் இல்லை, சில பேருக்கு நல்லா ரிசர்ச் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களால ஒரு சிறப்பான இங்கிலீஷ் எழுத முடியாது. ஏன்னா அவங்க சயின்டிஸ்ட் அவங்களுக்கு திங்க் பண்ணுறதுக்கு அவங்களோட மெயின் எய்ம் இருக்கும். இப்படி இங்கிலீஷில் ரொம்ப கான்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சயின்டிஸ்ட்க்கு லேபுக்கோ நீங்கள் வந்து அவங்களோட பேப்பர்ஸை வந்து நீங்கள் அவங்களோட சயின்டிஃபிக் பேப்பர்ஸை வாங்கி உங்களுக்கு இந்த நானோ டெக்னாலஜியோ அந்த சயின்டிஃபிக் நாலேஜ் இருந்தால் தான் அந்த இங்கிலீஷ் அங்கே யூஸ் ஆகும் இந்த சயின்டிஃபிக் பப்ளிஷிங்கில். அப்புறம் அவங்க பேப்பர்ஸ் எடிட் பண்ணலாம். அது இல்லாமல் நீங்கள் பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லேயோ ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோ இல்லை ஒரு மேனேஜர்ஸ் மாதிரியோ நீங்கள் கேன் ஃபங்க்ஷன். ஓகே சார், எனக்கு வந்து பயாலஜி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். பயாலஜி வச்சு ஏதாவது பண்ண முடியுமா சார்னா பயாலஜியும் நானோவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நீங்கள் இங்கே இருக்கிறது அங்கே தூக்கி போடலாம், அங்கே இங்கே தூக்கி போடலாம். இப்போ நான் படித்ததே பயோடெக்னாலஜி தான். ஆனால் எனக்கே தெரியாமல் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து ஒரு இடத்துல சிந்தசைஸ் பண்ணுறேன், யூஸ் பண்ணுறேன். ஸோ பயோடெக்னாலஜி and nano again they both go with each other easily. So you can work in research and development, biomedical devices can develop, and nano biotechnology you can use microbial cells and so many things, and nanomedicine. Okay சார், நான் வந்து இப்போ பயாலஜிலாம் படிக்கிறேன் சார். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிக்கிறேன் சார். எனக்கு வந்து நானும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குமா சார்? எனக்கு பயாலஜி தெரியாது சார்னா அதுக்கும் இருக்குது. Computer, you can develop softwares to have artificial simulation. இப்போ ஒரு நானோ பார்ட்டிகல் டெவலப் பண்ணுறோம், அதை வந்து ஒரு ட்ரக் நம்ம அட்டாச் பண்ண போகிறோம்னா நம்ம ஃபஸ்ட்டே அதை நேரெல்லாம் போய் அட்டாச் பண்ண, அதை ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணணும். இந்த ட்ரக்கும் இந்த நானோ பார்ட்டிகளும் ஒட்டுமா, எப்படி ஒட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயத்தை வந்து நம்ம இன்சிலிக்கோன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்யூட்டரில் போட்டு டெஸ்ட் பண்ண இதுமா ஒட்டுமா ஒட்டாதா, அந்த கெமிக்கல் பாண்டிங் எப்படி இருக்குன்னு நிறையா செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்களோட கம்ப்யூட்டர் நாலேஜ் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ CAD, கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் சொல்லுவாங்க. ஸோ ஒரு நானோ டிவைஸ் டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு இது மாதிரி அந்த டிசைனிங் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டா மைனிங், இப்போ இந்த நானோ டெக்னாலஜியோ இல்லை மற்ற எந்த கண்டுபிடிப்பு பற்றியோ நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம வெப்சைட்டில் டேட்டா பேஸில் இருக்கும். அதை வந்து நீங்கள் டேட்டா மைனிங் சொல்லி ஒரு டொமைன் இருக்குது. அதை வந்து எல்லா டேட்டாவும் எடுத்து அதை எப்படி நம்ம ஃபர்தர் ரிசர்ச் யூஸ் பண்ணலாம், எப்படி ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம இன்டர்லிங்க் பண்ணலாம், எப்படி கம்பேர் பண்ணலாம், அது வந்து டேட்டா அனலைசிஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்களுக்கும் இந்த நானோ சயின்ஸ் படிச்சிங்கன்னா அது இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே சார், எனக்கு மேக்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். மேக்ஸ் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா சார்? மேக்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லா ரிசர்ச்சுக்கும் எல்லா ஸ்டடீஸ்க்கும் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அனாலிசிஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் மேக்ஸ் திறமையில அங்கே காட்டலாம். அப்புறம் முக்கியமாக அந்த நானோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் மாடலிங் சொல்லுவாங்க. ஒரு பார்ட்டிகல் சிந்தசைஸ் பண்ணும்போதோ ஒரு நானோ டியூப் பண்ணும்போதோ ஒரு ஷீட் ஒரு ஏதாவது பண்ணும்போதோ அவங்க ஃபஸ்ட்டு அந்த மேத்தமெட்டிக்கல் மாடலிங் வந்து பண்ண சொல்லுவாங்க. இந்த காம்போசிஷனில் போட்டால் ஸ்டேபிளாக இருக்குமா. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடலிங் பண்ணுறதுக்கு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன்ஸ் தெரியும். எனக்கு பெருசாக மேக்ஸ் வராது, ஆனால் அவ்வளோ சொல்ல முடியும். ஸோ ஸோ இந்த நேரத்தில் KSR இன்ஸ்டியூஷனுக்கும் நம்ம டாக்டர் சந்தோஷ்குமாருக்கும்
இந்த வெப் சீரிஸ் ஆர்கனைஸ் பண்ண எல்லா சப்போர்ட் டீமுக்கும் என்னோட பிக் தேங்க்ஸ். ஐ ஹோப் எல்லாரும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஓரளவுக்கு பெருசாக நாலேஜ் நான் கொடுக்கலனாலும் எனக்கு முடிஞ்ச அளவுக்கு, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆஃப் கேப்டவுனுக்கு ஐ அக்னாலேஜ் தென் அண்ட் விக்கிபீடியா அப்புறம் மற்ற வெப் ரிசோர்ஸஸ் நான் எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணும் அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறமேட்டுக்கு ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதும் கலாம் சாரோட ஸ்டைலில் ஸ்டார்ட் பண்ணோம், முடிக்கும் போதும் நம்ம கலாம் சாரோட ஸ்டைலில் முடிக்கிறோம். ட்ரீம்ஸ் இட்ஸ் நாட் வாட் யூ see in your sleep, is a thing which doesn't let you sleep. கனவு என்பது நீ தூங்கும்போது காண்பதல்ல, என்னை தூங்க விடாமல் இருப்பதுதான் கனவுன்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பாரு. ஸோ சார் நான் கவர்மெண்ட் ஜாப் தான் சார் போகணும், நான் வந்து ஐடி முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு 22 years போகணும் சார், அதான் சார் மெயின் சொல்லி அந்த மாதிரி ஒரு யோசனையிலேயே இருக்காதுங்க. உங்களுக்குன்னு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சார் நான் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கணும் சார், இந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக்ஸில் கண்டுபிடிக்கணும் சார், இந்த மாதிரி ஏதாச்சும் பயோமெடிக்கல் கண்டுபிடிக்கணும் சார், என்வரான்மெண்ட்டில் ஏதாவது சாதிக்கணும் சார்னு நிறைய பேருக்குள்ள இருக்கும். ஆனால் நம்மளோட சொசைட்டியோட தாக்கத்தினால படித்து முடிச்சோடனே ஒரு வேலைக்கு உட்காந்துக்கணும், அதுதான் நமக்கு சேஃப்டி. இல்லைன்னா நம்ம வீட்டில் திட்டுவாங்க, இல்லை நம்ம சொந்தக்காரங்க மதிக்க மாட்டாங்க, இல்லை நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் நம்மளை ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்னாலேயே நிறைய பேர் அவங்களோட கனவுகளை வந்து பர்சியூ பண்ணாமல் ஏதாவது ஒரு வேலை கிடைச்ச போதுன்னு உட்காந்துக்கிறாங்க போயிட்டு. ஸோ நம்ம இந்த மாதிரி வேர்ல்டு இவ்வளோ அட்வான்ஸ்டாக போயிட்டுருக்கு, இவ்வளோ ஃபேன்சி ஃபீல்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நம்ம பர்சியூ பண்ணணும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, எங்கே வேணால் போகலாம், எங்கே உலகம் ஃபுல்லாக போய் படிக்கலாம் இந்த ஃபீல்ட்ஸு. இப்போதைக்கு நம்ம கேஎஸ்ஆரில் ஆஃபர் பண்ணுறாங்க இந்த கோர்ஸு. நான் அவங்க லேப்லாம் போய் பார்த்துருக்கேன், நான் ஒரு 6 months பேக் போய் பார்த்தேன். எல்லா ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க, ரொம்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு ஃபெசிலிட்டிலாம் பார்த்துட்டு. ஸோ என்னோட இது என்னென்னா, ஓகே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஏதாச்சும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கரியர். லாக்டவுனில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சந்தோஷ். தேங்க்யூ அருண். தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே So Sneha. Yeah. Okay sir. Okay, thank you so much. Meet you tomorrow. So may I ask this? Yeah. Yes. Yeah. Hello. Yeah. You're present. I'm having one question, sir. Okay. That is, you talk about the nano shirts. Yeah. Whether air molecules can pass through the nano shirts, sir? Yes, they can pass through the shirt because we are not closing them tightly. You know, the shirt will have the spaces. Okay, sir. Thank you. Yeah, it definitely can pass through. It's not air resistant. Okay, sir. That's just hydrophobic. The water molecule cannot pass through that. Even in the hydrophobic effect also, here also I'm having doubts, sir. It is water droplet, the size is 2.7, water droplet size is 10 to 15 micron. Okay. And water molecule size is 2.75 angstrom. So the water molecules can penetrate through the nanoshells. Yeah, if you see the water droplet, they won't come as single molecules. Right? Okay, sir. So the hydrophobicity is not about the whole droplet, it's about the water molecule. The chemical interaction is called as hydrophobic. So what hydrophobicity means, it's not repelling the water droplet, it is repelling the water molecule itself. புரியுதுங்களா? No sir, that is my doubt, because water molecule size is 2.75 angstrom. So it doesn't depend on the size bar, it depends on the chemical nature. Okay, so for example ஒண்ணும் இல்ல, மேக்னெட்ல இப்போ மைனஸ் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகும்ல. ஓகே, சோ அந்த மாதிரி மெக்கானிசம் தான் ஹைட்ரோஃபோபிசிட்டின்றது. Just same charges will repel. அதான். Okay sir, thank you. Okay. யாருக்காச்சும் டவுட் இருக்கா இன்னும்? I'm so happy that people are asking doubts. Yep. Sir, one doubt, sir. Yes, sir.
சார் இப்போ இந்த கொரோனா வைரஸை க்யூர் பண்ணுறதுக்கு நம்ம நானோ பார்ட்டியில் மேட்ச் பண்ணி மாஸ்க்லாம் ரெடி பண்ண முடியும் சார். சரிங்க சார். கொரோனா வைரஸ் கில் பண்ணுற மாதிரி மாஸ்க்கு. கில் பண்ற மாதிரி சார், வைரஸ் வந்து கில் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார். அது அதனால தான் இப்போ ட்ரக்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப தடுமாறுறாங்க. ஆனா நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்க யூ கேன் மேக் மாஸ்க் so that the virus particles cannot enter, உள்ள போகாத மாதிரி மாஸ்க் ரெடி பண்ணலாம் சார். ஆனால் அதை கொல்றது வந்து அவ்வளோ, ஏன்னா வைரஸ் வந்து எந்த மாதிரி என்வரன்மெண்ட்லையும் அதை வாழ முடியும். அதனால அதை கொல்றது வந்து ரொம்ப ரிஸ்கா டஃப். அதனால தான் நம்ம யாராலையும் மெடிசனோ எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஈவன் ஹை டெம்பரேச்சர் ஆல்சோ அது ஒரு பெரிய இஷ்யூ சார். அது ஓகே ஓகே சார். எஸ் சார், எஸ் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். நீங்க? நான் ரமேஷ் சார், நேரு மெமரி காலேஜ். ஓகே 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 சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே, தேங்க்ஸ் சார். So thank you Arun, thank you so much for your session. Okay Santosh, So more happy to informative. Yeah, thank you. See you. Okay, we'll meet you later. Bye.